السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي وكفى والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله الطاهرين وأصحاب الماجدين أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. الذي جعل لكم الأرض مهدا وسلك لكم فيها سبلا صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم السفر قطعة من العذاب يمنع أحدكم نومه وطعامه وشرابه فإذا قضى أحدكم نهمته فليعجل إلى أهله صدق رسول النبي الكريم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. இவ்வுலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற பேரிடிவன் அல்லாஹ் ஒருவருக்கு புகழ் அனைத்து முடித்தார். இவ்வுலக மக்கள் அனைவருக்கும் வழிகாட்டியாக வந்த அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள் தாபீன்கள் மற்றும் இங்கே குழுமி இருக்கின்ற நம் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய வெற்றாக்கருணை என்றென்று உண்டாட்டுவார். கணித்துக்குரிய இஸ்லாம் பிரிவுகளை சொல்வது உங்கள் அனைவருக்கும் சலாமை தெரிவித்துள்ளன. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கணித்துக்குரிய இஸ்லாம் பிரிவுகளே சொல்வர்களே, மனிதன் ஒவ்வொரு நாளும் பயணம் செய்து கொண்டே இருக்கின்றான். குறைந்தபட்சம் தன்னுடைய வீட்டிலிருந்து வெளியே சென்று அவன் உழைக்க வேண்டும். அவனுடைய உழைப்பிற்கான இடத்தை நோக்கி அவன் பயணப்பட வேண்டும். அதுபோலவே ஒவ்வொருவரும் தம்முடைய ஊரை விட்டு வேறு ஊருக்கு, தம்முடைய நாட்டை விட்டு வேறு நாட்டிற்கு செல்கின்றார்கள், பயணம் செய்கின்றார்கள். ஆக இந்த பயணம் என்பது முடிவதில்லை, தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. மனிதனுடைய வாழ்க்கையில் பயணம் என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய நாம், அதாவது உழைக்க செல்லக்கூடிய மனிதர்கள் ஒவ்வொரு நாளும் பயணம் செய்கின்றார்கள். பயணம் செய்து தம்முடைய உழைப்பின் இடத்திற்கு, அலுவலகத்திற்கு, தொழிற்சாலைகளுக்கு, அது போன்ற இடங்களுக்கு சென்று உழைத்து விட்டு மீண்டும் தம்முடைய இல்லத்திற்கு வருகின்றார். இப்படி பயணப்படுகின்ற போது மனிதன் அமைதியை கையாள வேண்டும், நடுநிலையை பேண வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு போதிக்கின்றார். ஆக பயணம் என்பது மிக பாதுகாப்பாக இருக்க வேண்டும். பயணத்தில் நம்முடைய உயிரை நாம் இழந்து விடக்கூடாது. அப்ப இந்த தரையை, அல்லாஹ் தஆலா இந்த பூமியை ஒரு விரிப்பாக ஆக்கி அதிலே பல்வேறு பாதைகளை ஆக்கியுள்ளான் என்று இறைவன் தன்னை பற்றி சொல்கின்றார். இந்த பூமியை ஒரு விரிப்பாக விரித்து அதிலே நடந்து செல்வதற்கான பாதைகளை அல்லாஹ் அமைத்திருக்கிறார். இப்ப பாதைகள் நடந்து செல்வதற்காக, நாம் பயணம் செல்வதற்காகத்தான் அந்த பாதைகள் உருவாக்கப்பட்டுள்ளன. மனிதர்கள் நடந்து நடந்து பாதைகள் உருவாக்கப்பட்டுள்ளன. ஆக அந்த பாதையிலே நாம் நிதானமாக செல்ல வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான செய்தி. பயணம், நீண்ட தூர பயணம் செல்கின்ற போது பொதுவாக ஒரு பயணம் எந்த அளவிற்கு மிக கடினமானது அப்படிங்கிறத அன்ரிசர்வ்ல நம்ம போய் பார்க்கணும். கூட்டமான நேரத்துல, சீசன் நேரத்துல அன்ரிசர்வ்ல ட்ரெயின்ல நீங்க போய் பாருங்க, பயணம் என்பது எவ்வளவு சிரமம் அப்படிங்கிறது தெரியும். அப்ப பயணம் என்பது, அது குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சஃபர் கிதாத்துன் மினல் அதாப். பயணம் என்பது அதாப், நாளை மறுமையினுடைய அதாப் இருக்குல்ல, அதுல ஒரு பகுதி என்று சொல்கிறார்கள். அதாவது அந்த அளவிற்கு கடினமானது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஆக அந்த பயணம் என்பது, நாம் பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கான முன்னேற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டும். அவசர கதியில் நம்முடைய பயணத்தை அமைக்க கூடாது. ஒவ்வொரு நாளும் பயணப்படக்கூடிய ஒவ்வொருவரும் இளைஞர்கள், அவர்கள் தம்முடைய பயணத்தை முன்கூட்டியே தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். இத்தனை மணிக்கு நாம் எழுந்து புறப்பட வேண்டும், இத்தனை மணிக்கு நாம் புறப்பட்டால் இவ்வளவு நேரத்துல நம்முடைய அலுவலகத்தை சென்றடையலாம், நம்முடைய பணியிடத்தை சென்றடையலாம் என்று முன்கூட்டியே திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும். திட்டமிடாமல் அவசரமாக, அதாவது தாமதமாக எழுந்து அவசரமாக புறப்பட்டு செல்லும் வழியிலேயே உயிரை இழக்கக்கூடிய அல்லது உடல் உறுப்புகளை இழக்கக்கூடிய நிலைக்கு இன்று பல்வேறு இளைஞர்களை பார்க்கிறோம். பல்வேறு இளைஞர்கள்
தம்முடைய உடல் உறுப்புகளை இழந்து தவிக்கின்றார்கள் என்பதை பார்க்கிறோம். ஆக கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே, சகோதரர்களே, இளைஞர்களே, நாம் பயணம் மேற்கொள்ளுகின்ற போது கவனமாக இருக்க வேண்டும். அதிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். மிக முக்கியமாக திட்டமிட்டு நம்முடைய பயணத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும். மிக வேகமாக செல்வதற்காக வாகனங்கள் அல்ல. வாகனங்கள் நமக்கு எதற்காக சொன்னா பயணத்தை எளிமைப்படுத்துவதற்காக தான் வாகனம். ஒருத்தன் நடந்து போறான், ஒருத்தன் சைக்கிள்ல போறான், ஒருத்தன் டூ வீலர்ல போறான். அப்ப அந்த டூ வீலர்லயும் அதிகமான வேகம் கொண்ட இருசக்கர வாகனங்கள், அது இன்றைய அதாவது நெரிசலான நகரத்திற்கு அது பொருந்தாது. அப்படிப்பட்ட அந்த சாலைகளிலே மிக துரிதமாக செல்லக்கூடிய, வேகமாக செல்லக்கூடிய இருசக்கர வாகனங்களை வாங்கி கொடுக்கக்கூடிய பெற்றோர்கள் கடைசியில் தம்முடைய தலையில கைய வச்சு அழுகுறாங்க. என்னுடைய பையன் கேட்டான், ஆசைப்பட்டு கேட்டான்னு சொல்லி வாங்கி கொடுத்தேன், ஆனா இன்னைக்கு அவன் என்னிடம் இல்லை, அவன் மௌத்தா போயிட்டான், அப்ப சாலை விபத்துல மௌத்தா போயிட்டான் அப்படின்னு சொல்லி அவர்கள் அழக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம். எனவே கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, சகோதரர்களே, இளைஞர்களே, நாம் பயணம் செய்வதற்கு முன்னரே திட்டமிட வேண்டும். திட்டமிட்டு நம்முடைய பயணத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும். அந்த பயணத்துல நடுநிலையான வேகத்தோடு செல்ல வேண்டும். ரொம்பவும் மெதுவாக இல்லாமல், ரொம்ப வேகமும் இல்லாமல் நடுநிலையான ஒரு பயணத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும். அப்படி நாம் பயணம் மேற்கொள்கின்ற போது நம்முடைய பயணம் பாதுகாப்பானதாக இருக்கும். ஆக நாம் எத்தனையோ பேருந்துகளில், எத்தனையோ வாகனங்களில் நாம் பயணிக்கிறோம். ரயில், விமானம் உள்ளிட்ட எத்தனையோ பயணத்தை நாம் மேற்கொள்கின்றோம். ஆக இந்த பயணம் என்பது அஸ்ஸஃபர் கிதாபுன் மினல் அதாப், வேதனையின் ஒரு பகுதி, ஒரு துண்டு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னது இன்று வரை நிரூபணமாகி கொண்டிருக்கிறது. அன்னைக்கு ஏதோ குதிரையில, அதாவது கழுதையில, ஒட்டகத்துல போனாங்க, அதனால அவங்களுக்கு பயணம் சிரமமா இருந்துச்சு. இன்னைக்கெல்லாம் அப்படி இல்லை ஹஸ்ரத் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? விமானத்துல போறதா இருந்தா கூட அதுலயும் எவ்வளவு டயர்ட் ஆயிடணும் இன்றைய மனிதருக்கு. அதாவது விமானம் புறப்படக்கூடிய நேரத்துக்கு முன்பாகவே நம்ம போய்விட வேண்டும், 2 மணி நேரம் 3 மணி நேரம். அப்ப அதுல எல்லா விதமான செக்கிங் எல்லாம் முடிந்து காத்திருப்பு நேரம், நீண்ட நேரம் காத்திருக்கணும். அதுக்கு பிறகு அந்த பயணம், அதுக்கு பிறகு உள்ள போய் அடுத்த பிளைட்டுக்காக நம்ம இன்னொரு ஜாயிண்டிங் பிளைட், அதுக்காக காத்திருக்கணும். இப்படியாக மனிதன் மிக சிரமப்பட்டு விடுகின்றான் இந்த பயணத்துல. அப்ப இந்த பயணம் என்பது அஸ்ஸஃபர் கிதாபுன் மினல் அதாப் அப்படிங்கிறது இன்று வரை பொருந்துகிறது. அது எவ்வளவு பெரிய வாகனமாக இருந்தாலும், எவ்வளவு லகுவான வாகனமாக இருந்தாலும் இன்று வரை அது பொருந்துகிறது என்பதை பார்க்கிறோம். எம்னவு அஹதக்கும் நௌமஹு வ தஆமஹு வ ஷராபஹு, இந்த பயணம் என்பது மனிதனுடைய தூக்கம், அவனுடைய உணவு, அவனுடைய அதாவது நீர், இவை அனைத்தையுமே தடுத்து விடுகின்றது. சரியான உணவு கிடைக்கல, பயணத்துல போயிருந்தோம், சரியான உணவு கிடைக்கல, ஏதோ கிடைச்சது சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களை பார்க்கணும். அதே போல உணவு, தண்ணீர், சில இடங்கள்ல தண்ணீர் சரியான முறையில கிடைக்காது, உணவு கிடைக்காது, தூக்கம் சரியான முறையில இருக்காது. சில பேருக்கு புதிய இடங்கள்ல தூக்கம் வராது. சில பேர் தூங்குனாலும் அறகுறையான தூக்கத்தை தான் அந்த பயணத்துல அனுபவிக்க முடியும். ஆக இப்படி பல்வேறு விஷயங்கள் அதுல இருக்கின்றன. ஆக ஒருவருடைய தூக்கம், ஒருவருடைய உணவு, நீர், இவற்றையெல்லாம் அந்த பயணம் என்பது தடுத்து விடுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார். எனவே அதற்கான தீர்வு என்ன? அதுக்கு ஒரு தீர்வை சொல்கின்றார்கள். இதா கல்லா அஹதுக்கும் நஹ்மதஹு ஃபல்யுஅஜ்ஜில் இலா அஹ்லிஹி, எனவே உங்களில் ஒருவர் பயணம் செல்கின்ற போது தம்முடைய தேவை நிறைவேறிவிட்டால் உடனடியாக திரும்பி வந்து விட வேண்டும், நம்முடைய குடும்பத்தாரிடம் திரும்பி வந்து விடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். பயணம் போய் வெளியில சுத்திட்டு இருக்கிறது இல்லாமல் நம்ம எந்த தேவைக்காக போனோம், அந்த தேவை நிறைவேறிச்சா, சரி நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்து விட வேண்டும். வீடுதான் ஒருவருக்கு அமைதி, நிம்மதி என்ற விதத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பயணத்தை குறித்த செய்தியை நமக்கு சொல்லி தருகின்றார். ஆக இன்று வரை அப்படித்தான் பயணம் இருக்கிறது. சரியான உணவு, நீர், அதே போல தூக்கம், இதெல்லாம் நமக்கு கிடைப்பது கிடையாது. பயணத்துல சிரமம் தான் எல்லாருக்கும். ஆக அந்த பயணத்தை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இவ்வாறு நமக்கு செய்தியை சொல்கின்றார்கள். ஆக அந்த பயணத்துல நிதானம் வேண்டும் என்ற மற்றொரு செய்தி பதிவு செய்யப்படுகிறது. அபூதாவூத் என்ற நூலில் பதிவு செய்யப்பட்டுள்ள ஒரு ஹதீஸ்,
கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்துஅதத்து ஃபீ குல்லி ஷைஇன் இல்லா ஃபீ அமலில் ஆகிரா. மறுமைக்கான அமல்களை தவிர மற்ற அனைத்திலும் நடுநிலையை, நிதானத்தை பேண வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். இப்ப எல்லாவற்றிலும் நிதானமாகத்தான் நாம் நடைபோட வேண்டும். பயணமாக இருந்தாலும் சரி, மற்ற எல்லா செயல்பாடுகளிலும் நிதானமாக செயல்பட வேண்டும். அவசர கதியில நம்ம செயல்படக்கூடாது. அவசரமா பயணம் செய்யறது, அவசரமா செயல்படுவது, இப்படி செயல்படக்கூடியதுல அது சரியாக வராது, அதனுடைய முடிவு சரியாக இருக்காது. எனவே மறுமைக்கான தேடல்கள், மறுமைக்கான அமல்கள் தவிர மற்ற அனைத்திலும் நிதானத்தை கடைபிடியுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். மறுமைக்கான அமல் என்ன? தொழுகை, மற்ற இபாதத்துகள். தொழுகை நேரம் வந்துருச்சுன்னா உடனடியா தொழுகணும், பிறகு தொழுதுக்கலாம். டைம் தான் இருக்குது, 1 மணி நேரம் இருக்குது லுகருடைய டைம், ஏன்னா லுகருடைய 3 மணி வரையும் தொழுகலாமே, பிறகு தொழுதுக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடாது. அந்த குறிப்பிட்ட நேரம் வந்துருச்சா உடனடியாக தொழுது விட வேண்டும். ஆக மறுமைக்கான செயல்பாடுகள், வழிபாடுகள், மார்க்க வழிபாடுகள் மட்டும் அதுல மிக துரிதமாக செயல்பட வேண்டும். மற்ற அனைத்திலும் நிதானமாக செயல்பட வேண்டும். ஆக பயணத்தில் நிதானமாக நம்முடைய பயணத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக இருசக்கர வாகனங்கள், கார், இதையெல்லாம் நம்ம இயக்குகின்ற போது நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். அதே போல ஓய்வு எடுத்துக்கொண்டு பயணத்தை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். நீண்ட தூர பயணம் கார்ல போவாங்க, கார்ல வேன்ல போவாங்க. அப்ப அந்த ஓட்டுநருக்கு உரிய நேரத்தை கொடுக்க வேண்டும். ஓட்டுநருக்கு உரிய நேரம், ஓய்வு நேரத்தை கொடுக்கணும். இல்லைன்னு சொன்னா அவர் ஓட்டுற மாதிரி தான் இருக்கும், ஆனா கண்ணு சொக்கி வேற பக்கம் போயிடும். தானாகவே தூக்கம், அதாவது தன்னை மீறி தூக்கம் ஏற்படும். அப்படி ஏற்படுகின்ற போது அப்போதுதான் விபத்து ஏற்படுகிறது. குறிப்பாக இந்த விபத்து அதிகமாக ஏற்படக்கூடிய நேரம் அந்த அதிகாலை நேரம் தான். தூக்கம் இல்லாம ஓட்டிக்கிட்டே வருவாங்க. தன்னை மீறி அந்த நேரத்துலதான் தூக்கம் கண்ணை சொக்கும். அந்த நேரத்துலதான் நிதானம் இழந்து எங்கேயாவது விட்டுருவாங்க, எங்கேயாவது ஒரு பக்கம் விட்டு விபத்து ஏற்படுகிறது. ஆக இந்த பயணத்தை திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும். பயணத்துல ஓட்டுநருக்கு ஓய்வு நேரத்தை கொடுக்க வேண்டும். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணத்திலிருந்து வருகின்ற போது எங்காவது ஒரு முகாமிட்டு தங்குவார்கள், முகாமிட்டு தங்கிடுவாங்க. அங்க தங்கிட்டு ஓய்வெடுத்துட்டு அதுக்கு பிறகு வீட்டுக்கு திரும்பி வருவாங்க, அங்கிருந்து புறப்பட்டு வருவார்கள். ஆக நீண்ட தூரம் பயணம் மேற்கொள்கின்ற போது ஓய்வு நேரம் என்பது மிக முக்கியமானது. அது குறிப்பாக ஓட்டுநருக்கு மிக முக்கியமானது. நம்ம அவசரமா போகணுங்க, கல்யாணத்துல அட்டன் பண்ணணும், இந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு ஷார்ப்பா போய் ஆகணும், வேகமா ஓட்டுங்க அப்படின்னு நீங்க ஓட்டுநரை நீங்கள் துரிதப்படுத்தினால் அவர் எங்க கொண்டு போய் விட்டுருவார் எங்கேயாவது. அதனால இதுல கவனமாக இருக்க வேண்டும், நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய மற்றொரு செய்தி, அஸ்ஸமத்துல் ஹஸன் வத்துஅதது வல் இக்திஸாத் ஜுஸும் மின் 24 ஜுஸ்ஆ மினன் நுபுவா. இந்த 3 குணங்கள், அதாவது அழகிய நற்குணம், நிதானம், வல் இக்திஸாத் நடுநிலையை பேணுதல், இவை இந்த 3ம் நபித்துவத்தின் 24 பங்குகளில் ஒரு பங்கு என்று சொல்கின்றார். அதாவது நபித்துவம் எவ்வளவு உண்மையானது, வாய்மையானதோ அதுபோல இந்த 3ம் மிக முக்கியமானவை, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கடைபிடிக்கப்பட வேண்டியவை என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நமக்கு சொல்கின்றார். ஆக அழகிய குணம் இருக்கணும், நற்குணம், குட் கேரக்டர் ஒருத்தர் ஒவ்வொருவரிடமும் இருக்க வேண்டும். நிதானம், நிதானம் இருக்க வேண்டும். நடுநிலையை பேணணும். எதுலையுமே அதாவது சாஞ்சா அந்த பக்கம் அல்லது அந்த பக்கம் அப்படி இருக்கக்கூடாது. நடுநிலையாக செயல்பட வேண்டும். நடுநிலையாக நடுநிலையாக நாம் செயல்பட வேண்டும். இந்த 3ம் நபித்துவத்தின் 24 பங்குகளில் ஒரு பங்கு என்று சொல்கின்றார். ஆக இந்த பண்புகளை நாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்த வேண்டும். குறிப்பாக இந்த பயணத்துல நடுநிலையை பேண வேண்டும், நிதானத்தை பேண வேண்டும். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பிரிவுகளை சொல்றாங்க, இந்த பயணத்துல, அதாவது நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு செய்தி என்னன்னு சொன்னா, இந்த அவசரம் தான் இன்றைய மனிதனை அந்த பல்வேறு இன்னல்களுக்கும் துன்பங்களுக்கும் ஆளாக்குகிறது. அவசரப்பட்டு ஒரு இதை செய்யறான், அவசரப்பட்டு பேசிடுறான், அதுக்கு பிறகு அந்த குடும்பமே, அந்த உறவெல்லாம் துண்டித்து போய் விடுகிறது. அவசரப்பட்டு நான் வார்த்தையை பேசிட்டேன், அதனாலதான் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி மனிதர்கள் சொல்வதை நம்ம பார்க்கணும்.
அப்ப அவசரம்தான் இன்றைய மனிதனின் மிகப்பெரிய எதிரி. எனவே அவசரப்படக்கூடாது, எதிலையும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். அந்த வகையில இந்த அவசரங்கிறது எங்கிருந்து ஏற்படுகிறது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்கின்றார். அல் அனாத்து மினல்லாஹ், அதாவது இந்த நடுநிலையை நிதானம் சொல்றோம்ல, அந்த நிதானம் அல்லாஹ்விடமிருந்து உண்டான ஒரு பண்பு, அல்லாஹ்விடமிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பண்பு. வல் அஜலத்து மின ஷைத்தான், இந்த துரிதமாக செயல்படுற அவசரம், இந்த அவசரம் என்பது ஷைத்தானிடமிருந்து உள்ள பண்பாகும். எனவே ஷைத்தானுடைய குணம் அதை நம்முடைய வாழ்க்கையில நம்ம கடைபிடிக்க கூடாது, அதை விட்டுறணும். அந்த அவசரங்கிறத விட்டுறணும். மாறாக நிதானத்தை பெற வேண்டும். அது அல்லாஹ்விடமிருந்து உண்டான ஒரு குணம். ஆக திருமிதி என்ற நூலில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக கண்ணியத்துக்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, சகோதரர்களே, இன்று அவசரப்பட்டு எத்தனையோ செயல்பாடுகள், அந்த செயல்பாடுகளை செய்துவிட்ட பிறகு அவன் துக்கப்படுவதை பார்க்க அவன் கவலைப்படுறான். நான் அவசரப்பட்டேன், கொஞ்ச நேரம் பொறுமையா போயிருந்தா நான் இந்த விபத்தை சந்திச்சிருக்க மாட்டேன், கொஞ்ச நேரம் நிதானமா இருந்திருந்தா என்னுடைய மனைவிட்ட நான் சண்டை போட்டிருக்க மாட்டேன், இப்படி தேவையில்லாம பேசியிருக்க மாட்டேன். இதெல்லாம் நம்ம சொல்லக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்கணும். அப்ப அவசரம்தான் மனிதனை பல்வேறு துன்பத்திற்கு ஆளாக்குகிறது. எனவே அவசரப்படக்கூடாது, அது ஷைத்தானுடைய குணம். எனவே அதிலிருந்து நாம முற்றிலுமாக தவிர்த்து கொள்ள வேண்டும். நம்முடைய பயணத்தை பாதுகாப்பாக ஆக்கிக் கொள்வதற்கு, மிக முக்கியமாக நம்முடைய பயணத்தை பாதுகாப்பாக ஆக்கிக் கொள்வதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் துஆக்களை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அந்த துஆக்களை நாம் ஓதிக்கொண்டு செல்கின்ற போது பல்வேறு விபத்துகளில் இருந்தும் துன்பங்களில் இருந்தும் அதே போல அதாவது மிக தீவிரமான பிரச்சனைகளில் இருந்தும் நம்மை தற்காத்துக் கொள்ளலாம். எனவே அதற்கான துஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். குர்ஆன்ல இடம்பெற்றுள்ள ஒரு வசனத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவார்கள். சுப்ஹானல்லதி ஸஹரலனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன் அப்படிங்கிற அந்த வசனத்தை ஓதுவாங்க. அதாவது இந்த வாகனத்தை எங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்த இறைவனுக்கு, அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அவன் தூயவன் என்பதை அந்த வசனத்துடைய பொருள். வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன், நாங்கள் எங்களுடைய இறைவன் பக்கமே மீளக்கூடியவர்கள், திரும்பக்கூடியவர்கள். ஆக எவ்வளவுதான் நம்ம தூரம் சென்றாலும் இறைவன் பக்கம்தான் நம்ம திரும்பி வரப்போறோம் அப்படிங்கிற ஒரு செய்தி அதிலே இருக்கிறது. அதன் பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு பிறகு இந்த துஆவை ஓதுவார்கள். அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ஃபீ ஸஃபரினா ஹாதா அல் பிர்ர வத் தக்வா, எங்களுடைய இந்த பயணத்தில் நன்மையையும் இறை அச்சத்தையும் கேட்கின்றோம். இது மிக முக்கியமான செய்தி. பொதுவாக ஒரு மனிதன் பயணப்பட்டு, அதாவது உள்ளூர்ல செய்ய முடியாத தவறுகளை எல்லாம் வெளியூர்ல போய் செஞ்சுட்டு வருவான். அதனாலதான் வெளியூருக்கு போறது. வாடா போலாம், அங்க போய் இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி வெளியூர்ல போய், ஏன்னா அங்க அறிமுகமான ஆள் யாரும் இருக்க மாட்டாங்க, எதை செஞ்சாலும் யாரும் பார்க்க போறது இல்லை. அதனால வெளியூர்ல போய் குற்றங்களை செய்வார்கள். அதனாலதான் இந்த துஆவில மிக முக்கியமான செய்தி இங்க வைக்கிறாங்க. அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ஃபீ ஸஃபரினா ஹாதா அல் பிர்ர வத் தக்வா, இந்த பயணத்தில், எங்களுடைய இந்த பயணத்தில் நன்மை செய்வதையும் தக்வா இறையச்சத்தையும் நாங்கள் கேட்கிறோம். இப்ப இறையச்சம் அப்படிங்கிறது ஒன்று இருந்து விட்டால் அவன் எங்க போனாலும் ஒரே மாதிரி தான் இருப்பான். உள்ளூர்லயும் ஒரே மாதிரி தான் இருப்பான், வெளியூர்லயும் ஒரே மாதிரி தான் இருப்பான். ஏன்னு சொன்னா அல்லாஹ் பார்த்து கொண்டு இருக்கிறான் அப்படிங்கிற அச்ச உணர்வு அவனுக்கு இருக்கு. அப்ப அந்த அச்ச உணர்வு நம்முடைய பயணத்துல இருக்கணும். மிக முக்கியமாக இப்ப உள்ளூர்ல செய்ய முடியாத தவறுகளை வெளியூர்ல போய் அந்த குற்றங்களை செய்வதற்கு மனிதனுக்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவேதான் இந்த வார்த்தையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தியிருக்கிறார். அப்ப இது போன்ற இந்த துஆக்களை நாம் ஓதிக்கொண்டு செல்கின்ற போது நம்முடைய பயணம் சிறப்பாக அமைவதோடு நாம் தவறுகள் செய்வதிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்ளலாம். ஷைத்தானுடைய எண்ணங்கள் நம்முடைய உள்ளத்தில ஏற்படுவதிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்ளலாம். மினல் அமலி மா தர்லா, நீ விரும்புகின்ற செயல்களை செய்வதற்கு எனக்கு தௌஃபீக் செய் என்பதை நம்ம கேட்கிறோம். இப்ப நீ விரும்புகின்ற செயல், அப்ப அல்லாஹ் எதை விரும்புகிறானோ அந்த செயலை தான் நான் செய்யணும். அப்படிப்பட்ட ஒரு நிலையை எனக்கு கொடுப்பாயாக என்று அல்லாஹ்விடத்துல நம்ம கேட்கிறோம். கேட்டுட்டு நம்ம அந்த பயணத்தை தொடரும். இன்னும் சில வார்த்தைகளை சொல்கின்றார்கள். அல்லாஹும்ம ஹவ்வின் அலைனா ஸஃபரனா ஹாதா, இறைவா எங்களுக்கு இந்த பயணத்தை லேசாக்குவாயாக, மிக லேசாக நல்ல விதமா போயிட்டு நல்ல விதமா திரும்பி வரணும். வதுவி அன்னா போதா, எங்களுக்கு இந்த தூரத்தை
சுருக்கி விடுவாயாக, தூரத்தை சுருக்கி விடுவாயாக என்றெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அவர்கள் அந்த துஆவிலே நமக்கு சொல்கின்றார். அந்த துஆ தொடர்கிறது, அல்லாஹும்ம அன்த ஸாஹிபு ஃபிஸ் ஸஃபர், எங்களுடைய இந்த பயணத்துல இறைவா நீதான் எங்களுக்கு தோழன். அல்லாஹ் நம்மோடு தோழனாக வருகின்ற போது நாம் தவறுகளை செய்ய மாட்டோம். அதே போல அல்லாஹ் நம்மை பாதுகாக்கக்கூடியவனாக இருக்கிறான், மலக்குகள் மூலம் நம்மை பாதுகாப்பவனாக இருக்கிறான். எனவே அல்லாஹ்விடத்துல இந்த துஆவை நம்ம கேட்டுக்கிறோம், இறைவா நீதான் எங்களுக்கு தோழன், அந்த சாஹிபு ஃபிஸ் ஸஃபர், நீதான் இந்த பயணத்துல எங்களுக்கான தோழன் அப்படிங்கிற. அப்படி சொல்வதன் காரணமாக நாம் தவறுகளில் இருந்து விடுபடுகிறோம், அதை செய்வதற்கு எண்ணம் ஏற்படாமல் நாம் பாதுகாக்கப்படுகிறோம். வல் ஹலீஃபத்து ஃபில் அஹ்ல், நமக்கு மட்டுமல்ல எங்களுடைய குடும்பத்தாருக்கு நீதான் பிரதிநிதி. அதாவது நாங்க போயிடுறோம், அங்க யாரும் இல்லை பாதுகாப்புக்கு, அதனால நீதான் பிரதிநிதி, அதாவது நீதான் பாதுகாக்கணும். இன்னைக்கு சொல்றாங்கல்ல, நீங்க பயணம் செல்கின்ற போது பயணம் செல்வதற்கு முன்னால் நீங்கள் காவல்துறையில சொல்லிவிட்டு போங்க, நாங்க கவனிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அது மாதிரி அன்றைக்கு சூழ்நிலை கிடையாது. அப்ப இன்று கூட நம்ம அதை செய்கின்றோம். இறைவனை பிரதிநிதியாக ஆக்கிவிட்டு நாம் செல்கின்றோம். இறைவா நீதான் எங்களுடைய குடும்பத்தை பாதுகாக்கணும், ஹலீஃபத்து ஃபில் அஹ்ல், இந்த குடும்பத்திற்கு நீதான் பிரதிநிதி என்று சொல்றோம். இது மாதிரி தொடர்ந்து அந்த துஆ வருகின்றது. அல்லாஹ் இன்னி அஊது பிக மின் வாசாய் ஸஃபர் வ காபத்தில் மம்பர் வ சூயில் முன்கலப் ஃபில் மால் வல் அஹ்ல், அதாவது எந்த விபத்துகளும் ஏற்படாமல், தீய சூழ்நிலை ஏற்பட்டு விடாமல், விபத்துகளிலிருந்து இதெல்லாம் நாங்கள் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறோம். ஃபில் மால் வல் அஹ்ல், எங்களுடைய பொருளாதாரத்திற்கோ எங்களுடைய குடும்பத்திற்கோ எந்தவித தொல்லையும் ஏற்படாமல் நீயே பாதுகாப்பாயாக அப்படிங்கிற துஆவின் பொருள். இந்த துஆவை நாம் மனனம் செய்து கொண்டு ஓதிக்கொண்டு சென்றால் நம்முடைய பயணம் சிறப்பாக அமையும். நாம் நம்முடைய பயணத்துல எங்கு சென்றாலும் தவறுகள் செய்யாமல் நம்மை நாம் தற்காத்துக் கொள்ளலாம். கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பிரிவுகளே, இன்றைய பயணத்துல விபத்து ஏற்படுவதற்கு மற்றொரு மிக முக்கியமான காரணம், வேகமாக போறாங்க அப்படிங்கிறது ஒன்று, அது ஒரு காரணம், கவனக்குறைவு. வேகமா போறாங்க. ரெண்டாவது என்னன்னு சொன்னா பேசிக்கொண்டே செல்லுதல், இதன் காரணமாகவும் விபத்து அதிகமா ஏற்படும். செல்போன், அதாவது போயிட்டே இருக்கும்போது டூ வீலர்ல போயிட்டு இருக்காங்க, செல்போன் மணி அடிக்குது, உடனடியாக எடுத்து பேசுது. அப்படியே பேசிக்கிட்டே ஒரு கையில ஆக்சிலேட்டர் கொடுக்குறாங்க, ஒரு கையில பேசிக்கிட்டே இப்படி வச்சுக்கிட்டே போறாங்க. அப்ப இதுதான் ஆபத்துக்கு மிக முக்கியமான காரணம். எனவே இதை ஒருபோதும் நம்ம செய்யக்கூடாது. அப்படியே நம்ம பேசணும்னு சொன்னா அவசரமா பேசிதான் ஆகணுமா, வண்டியை ஓரமா நிறுத்திட்டு நாம் பேசலாம், அதுக்கு பதில் சொல்லிட்டு நம்ம போகலாம். கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவரே, இளைஞர்களே, மிக முக்கியமா இளைஞர்கள் தான் சொல்றேன். இப்ப இளைஞர்களை நீங்கள் கவனிக்க வேண்டும். பேசிக்கொண்டே வாகனத்தை செலுத்தினால் அது உங்களுடைய உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும், உங்களுடைய உடல் உறுப்புகளுக்கு இழப்பை ஏற்படுத்தும். அது குறித்து திருமறை குர்ஆன் அல்லாஹ் தஆலா ஒரு செய்தியை சொல்கிறான், மா ஜஅலல்லாஹு லிரஜுலின் மின் கல்பைனி ஃபீ ஜௌஃப், எந்த மனிதனுக்கும் அவனுடைய நெஞ்சத்திலே 2 இதயங்களை ஆக்கவில்லை. ஓட்டிக்கிட்டே ஒரு பக்கம் ஓட்டுறது, ஒரு பக்கம் பேசுறது, எப்படி ரெண்டையும் பேலன்ஸ் பண்ண முடியாது, 2 சிந்தனையும் இருக்காது, ரெண்டையும் செயல்படுத்த முடியாது. ஒரே நேரத்துல ஒரு செயலை தான் செய்ய முடியும், ஒன்றைத்தான் மனிதன் சிந்திக்க முடியும் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். 2 இதயங்கள் இல்லை, இப்போ ஒரு இதயம் தான் இருக்குது. அப்போ ஒன்றைத்தான் கவனிக்க முடியும். நீ எல்லாத்தையும் கவனிச்சுட்டு போனீங்கன்னு சொன்னா சாலையில் நீ சரியான முறையில பயணம் செய்ய முடியாது, உன்னுடைய வாகனம் விபத்துக்கு உள்ளாகும். எனவே மனிதனுக்கு வழங்கப்பட்டுள்ள ஒரே சிந்தனை, அந்த ஒரு சிந்தனையை சரியாக செலுத்தி நாம் நம்முடைய வாகனத்தை செலுத்த வேண்டும், இல்லை என்றால் விபத்து ஏற்படும். கணியத்திற்குரிய இஸ்லாம் பிரிவினர்களே, இளைஞர்களே, இனி வரக்கூடிய, அதாவது இப்பொழுது எதிர் வரக்கூடிய மிக முக்கியமான நாள்லாம் இருக்கு. அதுலதான் நம்முடைய பசங்க நம்முடைய வீரத்தை